மீண்டும் ஒரு விளையாடிகள் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்தியா மற்றும் இங்கிலாந்துக்கு இடையில் 4வது டெஸ்ட் போட்டி நேற்றைய தினத்தில் மான்செஸ்டரில் ஆரம்பமாய்ந்தது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே 3 போட்டிகள் நிறைவடைந்த நிலையில் 2-1 அடிப்படையில் இங்கிலாந்து முன்னிலை வகித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் இங்கிலாந்தின் தொடரை கைப்பற்றவும் இந்திய அணிக்கு ஒரு முக்கியமான போட்டியாகவும் அமைந்திருக்கிறது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் போட்டி தொடரை சமன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 2-2 என்ற அடிப்படையில் இந்திய அணிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த போட்டியை பொறுத்தவரை நாணயசுழற்சி வெற்றி பெற்றிருந்தார்கள். இங்கிலாந்து அணி முதலாவதாக நாணயசுழற்சி வெற்றி பெற்று தமது அணியை களத்தடுப்பை தேர்வு செய்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இந்திய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் ஜசாவி ஜஸ்வால் KL ராகுலுக்கு இடையிலான சிறந்த ஒரு ஆரம்ப இணைப்பாட்டம் 94 இருந்த வேளையில் KL ராகுல் 4 ஓட்டங்கள் 4 இடங்களாக 46 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்து வெளியேற சுப்மன் கில் 12 ஓட்டங்களையும் பெற்று ஆட்டம் இழந்திருந்தார். அதன் பின்னதாக 4வது விக்கெட்டுக்காக ரிஷாட் பண்ட் மற்றும் சாய் சுதர்சனுக்கு இடையிலான இணைப்பாட்டம் 72 இருக்கும் போது ரிஷாட் பண்ட் காயம் காரணமாக இந்த போட்டியில் இருந்து விலகினார். அதன் காரணமாக தொடர்ந்தும் துடுப்படுத்தாத காரணத்தினால் ரவீந்திர ஜடேஜா ஆட்டங்கள் முடிந்ததும் குறிப்பிடத்தக்கது. சாய் சுதர்சன் 4 ஓட்டங்கள் 7 இடங்களாக தன்னுடைய டெஸ்ட் போட்டிகள் முதலாவது அரைச்சதத்தை பூர்த்தி செய்து 61 ஓட்டங்களோடும் ஆட்டம் இழக்க, ரவீந்திர ஜடேஜா 4 ஓட்டங்கள் 3 இடங்களாக ஆட்டம் இழக்காது 19 ஓட்டங்களையும் மற்றும் சார்துல் தாக்கூர் சகலத்துறை ஆட்டக்காரன் 4 ஓட்டங்கள் 2 இடங்களாக ஆட்டம் இழக்காது 19 ஓட்டங்களோடும் ஆடுகளத்தில் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆகவே இதன் காரணமாக 264 ஓட்டங்கள் இந்த போட்டியில் 4 விக்கெட்டுகளோடு நேற்றைய முதலாவது நாள் நிறைவடைந்தது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்திய அணிக்கு முக்கியமான நாளாக இன்றைய தினம் இருக்கிறது. ஒரு 500 ஓட்டங்களை கடக்கும்போது எதிரணியான இங்கிலாந்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய துடுப்பாட்டத்தை காண்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமான 4 விக்கெட்டுகளை இருந்திருக்கின்ற வேளையில் ஜசாவி ஜஸ்வால் KL ராகுல் சுப்மன் கில் இறுதியாக சாய் சுதர்சன் போன்ற வீரர்களை இழந்திருப்பது ஒரு முக்கியமான விடயமாக மாறியிருக்கிறதாகவே மிஞ்சிருக்கின்ற வீரர்கள் சிறப்பாக துடுப்படுத்தாடும் போது சிறந்த இணைப்பாட்டத்தை அமைக்கும் போது எதிரணிக்கு ஒரு அழுத்தத்தை துடுப்பாட்டத்தின் மூலம் வழங்க வாய்ப்பு இருக்கிறது. என்றாலும் இங்கிலாந்து பந்து வீச்சாளர்கள் நேற்றைய தினத்தில் பேன்ஸ்டாக் 2 விக்கெட்டுகளையும் டேவ்சன் 8 வருடங்களின் பின்னதாக 35 வயதில் மீண்டும் இங்கிலாந்துக்காக விளையாட வந்த அவர் முதல் விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார். 8 வருடங்களின் பின் ஜஸ்வாலின் விக்கெட்டையும் கிறிஸ் வோக்ஸ் 1 விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இன்றைய தினத்தில் 3 டெஸ்ட் போட்டிகளில் 2-1 அடிப்படையில் இந்திய அணி பின்னிலை வைத்திருக்கும் வேளையில் இன்றைய தினம் முக்கியமான தினம், 2வது தினம். ஆகவே ஒரு சிறந்த ஒரு இணைப்பாட்டத்தை துடுப்பாட்டத்தை காண்பிக்கும் போது 500 ஓட்டங்களை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. என்றாலும் இந்திய துடுப்பாட்ட வீரர்கள் என்ன செய்ய போகிறார்கள், இங்கிலாந்து பந்து வீச்சாளர் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு விளையாடி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பாதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.